எசாயா 27:2. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ரொம்ப வருஷமா என் வாழ்க்கை மாறும் மாறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து அதில் எதுவுமே நடக்கலை. உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனால நீங்கள் நினைக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துருவேனோ, என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு. இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. விதைக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் அறுக்கிறதற்கும் ஒரு காலம் உண்டுல்ல. உங்கள் காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டங்கள் உண்டாகும், அதை குறித்து பாடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கடினமான ஒரு பாதை வரும்போது அந்த பாதையில் ஐயையோ ஏன் எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் கடவுள் இதை எனக்கு அனுமதிச்சாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறத காட்டிலும், இதை என் அப்பா அனுமதிச்சார்னா கண்டிப்பாக இது நன்மைக்காக தான் இருக்கும். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு இதில் பண்ணியிருந்தேன்னா ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த தீமையை கூட நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறின அப்புறம் அதை குறித்து நன்றி சொல்லி இல்லை அதை குறித்து சந்தோஷப்படுறதை காட்டிலும் இப்போவே அதற்காக நன்றி சொல்லி அதை குறித்து பாடல்கள் பாடிட்டே இருக்கணும். டெய்லி சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு. கடினமான பாதை வரும்போது சொல்லுங்க, இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இது கண்டிப்பாக மாறும். கொஞ்ச நாட்கள் தான் இந்த பாதை, சீக்கிரத்தில் இது எல்லாமே மாறப்போகுது, ஆசீர்வாதமாக மாறப்போகுது, நன்மையாக மாறப்போகுது, ஆச்சரியமாய் மாறப்போகுது. நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாக போகிறது. ஏசப்பா எனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை குறித்து பாடிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள், ஏசப்பா முன்குறித்த சகலமும் அக்காலத்தில் உங்களுக்கான காலத்தில் உண்டாகும். ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.